அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் தொடர் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருக்கும் விமானப்படை, கப்பல் படை, இராணுவத்தில் அதிகாரியாக ஆகுவதற்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் லெப்டினன்ட் கமாண்டர் திருமிகு PU பிரபு ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், முன்னிலை வகிக்கும் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், திருமதி தரணி பிரபு மேடம் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள வாசகர் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் இளங்கலை பொறியியல் EEE பட்டமும், முதுகலையில் IIM அகமதாபாத்தில் MBA பட்டமும் பெற்றவர். இவர் இந்திய கடற்படையில் 12 ஆண்டுகள் சேவையாற்றியுள்ளார். இவர் ஏவுகணை படகுகள், கடற்படை விமான நிலையம், கடற்படை கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் ஏவுகணைகளில் பணியாற்றியுள்ளார். மேலும் ஜாம்நகர், விசாகப்பட்டினம், போர்ட் பிளேர், அரக்கோணம் மற்றும் சென்னை போன்ற இடங்களில் போர்க்கப்பல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளில் பணிபுரிந்துள்ளார். தற்போது அக்னி பாதுகாப்பு அகாடமியின் இயக்குநராக உள்ளார் என்பது மிகவும் பெருமைக்குரியது. இவரது திறமையான அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். நான் இன்னைக்கு தமிழ்லேயே பேசிடலாம்னு நினைக்கிறேன், அதான் எல்லாருக்கும் புரியும். ஸோ முதல்ல நான் இந்த லைப்ரரியோட சீஃப் லைப்ரரியன் தினேஷ் சாருக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணப்போ தே வேர் மோர் இன்ட்ரெஸ்டட். நம்ம ஊர் பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ரொம்ப ஆர்வமாக இந்த ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக மெயினாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சவுத் தமிழ்நாட்டில் நிறைய சோல்ஜர்ஸாக தான் போவாங்க, ஆஃபீஸர்ஸ் ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, சரியான புரிதலும் இல்லை. இப்போ நான்லாம் லீவுக்கு வந்தேன்னா என்கிட்ட கேட்பாங்க, நேவியில் இருக்கீங்களா? ஸோ 6 மாதம் கடலில் இருப்பீங்க, 6 மாதம் கரையில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு பையன்லாம் நீங்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகளெலாம் சண்டை போட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் சொல்லுவேன், காஷ்மீரில் கடல் இல்லைப்பா, ஸோ கப்பல் படை அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு தப்பான புரிதல்களும் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, டிஃபென்ஸில் ஒரு ஆஃபீஸர்னால் யார், ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுக்குள்ளே எப்படி போகலாம், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். ஸோ காமனாக சில சந்தேகங்கள்லாம் நிறைய என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தொகுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு 6 அடி உயரம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஃபார் மென், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு 152 சென்டிமீட்டர் பெண்களுக்கு இருந்தால் போதும். இந்த ப்ரெசன்டேஷன் நான் ஃபார்வர்ட் பண்ணி வர்றேன், நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு காப்பி இஃப் யூ கிவன் த நம்பர், உங்களுக்கு வில் ஃபார்வர்ட் இட் டு யூ. ஸோ நீங்கள் பைலட் ஆகணும்னா மட்டும்தான் 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபார் போத் மென் அண்ட் விமன். மிச்சம் எல்லாருக்குமே 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அண்ட் அகாடமிக் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் இருந்தால் போதும். நார்மல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு உங்ககிட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ரிசர்வேஷன்னு எந்த கான்செப்டும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே எவ்வளோ பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ how many of you are இங்கே எவ்வளோ பேர் காலேஜ் படிக்கிறீங்க கிராஜுவேஷன்? எவ்வளோ பேர் இன்ஜினியரிங்? ஓகே. ஸோ இன்ஜினியர்ஸ் ஆர் லெஸ். ஓகே. ஸோ கம்மிங் டு வேக்கன்சிஸ், ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரியும் சேர்த்து ஒரு 4000 வேக்கன்சி வந்து வரும். நீங்கள் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஷார்ட்டேஜும் அதிகமாக இருக்கும். ஒரு 9000 ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஷார்ட்டேஜும் இருக்கும். இது ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாததான் காரணம். நம்ம திறமையும் கரெக்டாக நம்மளால் மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ரோக்ராம். ஸோ டிஃபென்ஸில் வந்து ஆஃபீஸர் நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதிக அளவில் தமிழ் படத்தில் மேஜர் ரேங்க் கேப்டன் அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃபீஸர்னால் யார்? ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குரூப் 1 கெஜெட்டடுக்கு ஈக்குவலான ரேங்க். ஸோ நம்ம நாமன்க்ளேச்சர் படி பார்த்தீங்கன்னா கமிஷன்டு ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஸோ யார் நமக்கு பதவி வழங்குவாங்கன்னா பிரசிடெண்ட் அப்படின்னு பதவி வழங்குவாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து வழி நடத்தணும். அமைதியான காலத்துலேயும் சரி, போர்லேயும் சரி, அவங்கள வச்சு வேலை வாங்கணும். இவங்களும் வந்து பங்கு பெறணும். பேசிக்கலி டு லீட் மென். ஸோ இந்த ஸ்டார்டிங் பேலாம் பார்த்தீங்கன்னா 1,10,000 வரும், நிறைய அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு. ஸோ ஸ்டார்டிங் வில் கெட் யூ அரௌண்ட் 70 to 80 lakh சிடிசி கிட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே சண்டை போடுறதா, எல்லோரும் துப்பாக்கி தூக்கிட்டு போவாங்கன்னா அப்படி கிடையாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் காம்பாட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக சண்டை போடுறவங்க. அப்புறம் சப்போர்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க சண்டை போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா அவங்களாம் எக்யூப்மெண்ட்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஏரோப்ளேனை மெயின்டைன் பண்ணணும், கப்பலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன இன்ஜினியரிங்கில் படிக்கிறீங்களோ எல்லாமே அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குனே தனியாக பிரான்ச்சஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு தனியாக பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லாருமே துப்பாக்கி தூக்கிட்டு போய் சண்டை போட மாட்டாங்க. ஸோ வெளியில் நம்ம என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட் ஒரு வேலை இருக்கும். டாக்டரும் இருப்பாங்க, டென்டிஸ்ட்டும் இருப்பாங்க, நர்சஸும் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஸோ காம்பாட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க வந்து ஆக்சுவலாக சண்டைக்கு போகிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் பைலட் மட்டும்தான் சண்டைக்கு போவாங்க, மிச்சவங்க எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச் இருக்கும். ஸோ இவங்க வந்து அங்கே இருக்க கணக்கு வழக்குகள், சாமான் வாங்குறது, இதை பற்றின அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலையெல்லாம் இவங்க வந்து பார்ப்பாங்க. எஜுகேஷன், ஸோ இப்போ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருப்பாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சேர்த்து. இப்போ அவங்கள வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ரொமோஷன் ட்ரைனிங் நடக்கணும், எக்யூப்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே நிறைய காலேஜஸே இருக்கும். ஆஃபீஸர்னாலே காலேஜ் ஆஃப் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், டிஎஸ்சிசி இருக்கும், ப்ளஸ் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நேவி சில்ட்ரன் ஸ்கூல், ஆர்மி சில்ட்ரன் ஸ்கூல், ஏர்ஃபோர்ஸ் சில்ட்ரன் ஸ்கூல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து நடத்துறதுக்கும் தனியாக ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்புறம் மீட்டியராலஜி, வானிலை அறிக்கை தயாரிக்கிறது, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ். ஸோ ஏர்போர்ட்ஸில் வந்து நம்ம அந்த ஏரோப்ளைனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரெடார்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுபோக அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் இன்ஜினியரிங். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி வந்து அதிகமாக பயன்படுத்துறது. நீங்கள் ஏர்க்ராஃப்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும், ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும், அப்புறம் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் என்னென்ன இன்ஜினியரிங் இருக்கோ, சிவில், மெக்கானிக்கல், ஈவன் பயோமெடிக்கல் கூட இருக்குது. ஓகே. ஸோ எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கும் அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது போக மெடிக்கல் தனியாக இருப்பாங்க, டாக்டர்ஸ் முடித்தவங்களும் போய்க்கலாம், அங்கேயும் டாக்டர்ஸ் படிக்க வைப்பாங்க. வி ஹவ் டென்டல் அண்ட் நர்சிங். ஸோ வெளியில் வந்து நம்ம ஆவரேஜாக என்ன மாதிரி வேலை இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சமமான வேலை வந்து டிஃபென்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் எனி ஃபீல்டு இன்ட்ரெஸ்டட்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நேவியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் விச் இஸ் அவைலபிள் இன் நேவி. ஸோ நேவிலே பார்த்தீங்கன்னா கன்னரி இருக்கும், ஆக்சுவலாக மிசைல்ஸு, கன்னெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நேவிகேஷன், கப்பலை வந்து எப்படி செலுத்துறது, அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். போலீஸ் இருக்கும். ஹைட்ரோகிராஃபி பிரான்ச்னால் மேப்பு தயாரிக்கிறது, கடலில் வந்து மேப் வந்து நம்ம தயாரிக்கிறத என்ன சொல்லுவோம், ஹைட்ரோகிராஃபின்னு சொல்லுவோம். லாஜிஸ்டிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பிரான்ச் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இன்ஜினியரிங் பிரான்ச்னா மெக்கானிக்கல் அண்ட் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். கப்பலை வந்து ஓட்டுறதுக்கு இன்ஜின்லாம் இருக்கும், அதை தான் இவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது போக நேவிலையும் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும். அஸ் குட் அஸ் ஏர்ஃபோர்ஸ் அளவுக்கு வி ஹவ் பிளேன்ஸ். ஸோ அதுலேயும் பைலட் இருப்பாங்க, அப்சர்வர் இருப்பாங்க, ஏடிசி இருப்பாங்க, மீட்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து சிலர் வந்து
ஹெலிகாப்டரில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் கப்பலோட அட்டாச்மெண்ட் இருக்கும். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரையில் தான் இருப்பாங்க. வி ஆர் ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் ஐடி, எஜுகேஷன், லா. ஸோ லாயர் படித்தவங்களுக்கும் தனியாக பிரான்ச் இருக்கும், அவங்களும் போய்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் என்ட்ரினும் தனியாக இருக்கும். ஸோ ஆர்மியில் வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஏவியேஷன், ஸோ ஆர்மி ஏர் டிஃபென்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா S-400லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஆர்மி சர்வீஸ்னால் லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச்சஸ். ஸோ இன்ஜினியரிங் பிரான்ச்சுன்னு தனியாக இருக்கும். பேட்டில் ஃபீல்டில் போய் அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அது போக வி ஹேவ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் குரூப், அப்புறம் இன்டெலிஜென்ட் கார்ப்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உளவுத்துறையில் ஜாயின் பண்ணணும், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெட்டி மச் நீங்கள் என்ன ஃபேண்டசி வச்சுருந்தாலும் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து யூ ஹேவ் ஃபைட்டர்ஸ் தனியாக இருக்கும், ஃபைட்டர் பிளேன்ஸ் தனியாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஏர்பிளைன்ஸ் தனியாக இருக்கும், அப்புறம் சர்விலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் தனியாக இருக்கும், ஹெலிகாப்டர்ஸ் தனியாக இருக்கும், அப்புறம் UAVஸ்னு இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக லாட் ஆஃப் கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டிஃபென்ஸில். ஸோ வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா பிரான்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஓகே. ஸோ ரோல் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் இங்கே கம்மியாக இருக்கீங்க. ஸோ யூ கேன் சி ஃபஸ்ட் எடுத்தோடனே மெயின்டெனன்ஸ் தான். ஸோ எல்லா வகையான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, அது பாலிசி பிளானிங், அதுக்கு ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க் தான் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் டூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். இப்போ வந்து DRDOலாம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணுன்னாலும் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், புதுசாக கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஐடி, CSITயும் பெரிய அளவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேவியில் பார்த்தீங்கன்னா ஐடிக்குனே தனியாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதுக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்று தனியாக இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே போவாங்க. ஸ்பேஸ் ரிலேட்டட் அந்த இதெல்லாம் வந்து அவங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான வேலையாக இருக்கும், ரொட்டீன் வேலையாக இருக்காது. நம்ம பிடிச்ச அளவுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ நிறைய நீங்கள் கேர்ள்ஸும் நான் நிறைய பார்க்குறேன். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் பெரிய அளவில் வந்து விமனுக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் கிடையாது, ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈவன் NDAவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பேட்ச் IMA இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ தான் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் அது கேர்ள்ஸ்க்கு கிடையாது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இன்றைக்கி கேர்ள்ஸ் வந்து அலௌட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒன்லி திங் வேக்கன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு பாய்ஸ். ஸோ ஆர்மியில் 3.8% அதிகமாக ஆர்மியில் தான் இருப்பாங்க. ஏன்னா 3.8% ஆஃப் 45,000 ஆஃபீஸர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுபோக ஏர்ஃபோர்ஸில் 13% அண்ட் நேவியில் 6% ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஆர் விமன். ஸோ விமன் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சுக்குமே இன்றைக்கி வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் ஃபைட்டர் பிளைட் ஆகலாம், ஹெலிகாப்டர் பைலட் ஆகலாம், அப்புறம் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லையும் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கப்பல்லாம் முந்தைய அலௌடு கிடையாது விமனுக்கு, ஆனால் இப்போயும் கப்பல்லாம் அவங்களுக்கு டியூட்டிஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் பிரான்ச்சில் யூ கேன் கோ. அண்ட் மெடிக்கல் அண்ட் நர்சிங். ஸோ நர்சிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் தான் எடுப்பாங்க. ஸோ நர்சிங் பின்னாடி பார்க்கலாம் அதை டீட்டெயில்டாக, ஜஸ்ட் டு கிவ் யூ சம் மோட்டிவேஷன். ஸோ நிறையா நீங்கள் சாகச விளையாட்டுக்கள், சாகசங்கள் எல்லாம் ஈடுபடலாம். ஸோ இதில் பாதி பேர் என் கூட வேலை பார்த்தவங்க தான் அரக்கோணத்தில், யூ கேன் சி. ஸோ இந்த விமன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் உலகத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க. இந்த கப்பலில் போயிட்டு இருக்கிற எல்லா ஓஷன்ஸையும் கிராஸ் பண்ணிவிட்டு வி ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா டிஃபென்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ யுவர் பைலட். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஷிப்புக்குள்ளே இப்படி தான் இருக்கும், எல்லாமே இப்படி தான் உட்காந்து கம்ப்யூட்டரில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம கை ஸ்பேனர்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி சிமிலர் டு திஸ். ஸோ என்ன யூனிக்னஸ்னால் நல்ல ஒரு சேலஞ்சிங் ஒர்க்காக இருக்கும். ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஷிப் ரிப்பேரிங்லேயும் இருந்திருக்கேன், ஷிப்லேயும் இருந்திருக்கேன், ஏர்போர்ட்லேயும் இருந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுவுமே நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை வந்து கொடுக்கும். போரிங்காக இருக்காது லைஃப். ஓகே. அண்ட் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத். ஸோ நீங்கள் வந்து MBA பண்ணலாம். இப்போ IIM அகமதாபாத்தில் நான் படித்தேன். வெளியிலலாம் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது ரொம்ப கஷ்டம்.
நீங்கள் எம்டெக் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், எனி டிகிரிஸ் யூ கேன் டேக் அ ஸ்டடி லீவ் அண்ட் யூ கேன் டூ இட். ஸோ இது எல்லாமே சேலரியும் கொடுத்துருவாங்க, அவங்களே எல்லா செலவும் எடுத்துப்பாங்க. ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஒரு ஆஸ் அ லெஃப்டினண்ட்டாகவே உங்களுக்கு 50 பேர் வேலை பார்ப்பாங்க. ஓகே, ஸோ யூ வில் பி சின்ன வயசுலேயே உங்களுக்கு அதிகமான என்ன கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், ஒரு ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும், திருப்தியாக இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த டே நான் வந்து வாழ்க்கையில் ஏதோ பண்ணேன் அப்படின்ற ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் த கரியர்ஸ். ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன நிறையா ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ நான் லெஃப்டினன்ட் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எங்கே போனாலும் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இந்தியானே இல்லை, யூ கோ எனிவேர் வில் கெட் தட் ரெஸ்பெக்ட். நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஃபேமிலிக்கும் சரி நம்மளுக்கும் சரி. யூ வில் ஹேவ் குட் ஃபுட், யூ வில் ஹேவ் குட் க்ளாத்ஸ், யூ வில் ஹேவ் நல்ல கிளப்ஸ் இருக்கும். ஓகே, தங்குறதுக்கு நல்ல இடம் இருக்கும், ஏரியாலாம் சூப்பராக வச்சுருப்பாங்க, எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேமிலிக்கு. ஸோ ப்ரெட்டி மச் நீங்கள் வந்து யூ வில் பி ஹாவ் அ வெரி குட் சோஷியல் லைஃப். பெரிய பெரிய ஆளுங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ நேவியில் இருந்தீங்கன்னா அடிக்கடி ஜப்பான் இல்லை யூஎஸ் எங்கேயாவது ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போய்ட்டும் வரலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் பார்ட்டிஸ், நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு நிறைய கிடைக்கும். யூ வில் பி ஹேவிங் அ வெரி குட் ஒன். ஃபைனான்ஸ் கிளப்பில் எல்லாம் பெரிய பெரிய கிளப்ஸ்லாம் உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். முக்கியமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், சின்ன காய்ச்சல்லேருந்து எவ்வளோ பெரிய இதுனாலும் உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி எவ்ரிதிங் இஸ் கிவன். ஃபுட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும், ஸ்கூலும் ஃப்ரீ தான். ஓகே, ஸோ ப்ரெட்டி மச் நம்ம பெரிய செலவு எதுவும் இருக்காது. நம்ம வெறும் ப்ரொஃபஷனில் மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், வேறு எதை பற்றியும் நம்ம கவலைப்படணும் இருக்காது. நம்ம ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதுக்கு எப்போயுமே ஆளுங்க இருப்பாங்க. அஸ் அன் ஆஃபீஸர் யுவர் ஃபேமிலி வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் இருக்கும், விளையாடுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், எல்லா இதுவும் நீங்கள் கற்றுக்கலாம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். ஓகே, நிறையா இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பே அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பே வில் பி அரௌண்ட் 56, அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 1 lakh மேலே உங்களுக்கு வரும். அது போக மிலிட்ரி சர்வீஸ் பேன்னு தனியாக கொடுப்பாங்க. அண்ட் டெக்னிக்கல், ஃப்ளையிங், ஹார்ட் ஏரியா, இந்த மாதிரி நிறையா சில்ட்ரன் எஜுகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஹவுசிங்லாம் இருக்கும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி ஊருக்கள்ல, மதுரையில் இன்னும் வரல, அங்கே வந்து ஆர்மி நேவியே வந்து வீடு கட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. வெளியில் வாங்குறதோட ஒரு ஆஃப் த ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக அக்காமடேஷன், ஃபுட், மெடிக்கல்ஸ் ப்ளஸ் ஆனுவல் லீவ். வருஷத்துக்கு 60 நாள் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும், வேறு எந்த ப்ரொஃபஷன்லையும் இருக்காது. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுனால சரி, இல்லை எங்கேயாவது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே, படத்தில் கட்டுற மாதிரி லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லைங்க, ஜென்ரலாக எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருவாங்க. அன்லஸ் சம் எமர்ஜென்சினா லீவு கிடைக்காது. அதர்வைஸ் பர்சனல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் லீவ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துக்கலாம். அன்லஸ் சம் ப்ராப்ளம் இஸ் தேர். இப்போ ப்ராப்ளம் இருந்தது, நிறைய லீவ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எவ்ரிதிங் யூ கேன் பிளான். ப்ளஸ் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், கேன்டீன்லேயே கம்மியான ரேட்டில் நமக்கு கிடைக்கும். காரு, பைக்கு, எனி அண்ட் எவ்ரிதிங் வில் கெட் இட். நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வெளியில் வந்து பண்ணுறதுன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம், ப்ளஸ் லீவும் கிடைக்காது மிச்ச ப்ரொஃபஷன்ஸில். இதில் வந்து அவங்களே அனுப்பி வைப்பாங்க. மலை ஏறணுன்னா ஏறிக்கலாம், கடலில் நீங்கள் சேல் பண்ணால் பண்ணிக்கலாம், ஏரோப்ளைன்லேருந்து குதிக்கிறனாலும் குதிச்சுக்கலாம், 50 நீங்கள் என்ன பண்ணலாம், ஏறி இறங்கிடலாம். அண்ட் ரிவர் ராஃப்டிங். ஸோ நானும் இதில் பாதி இது பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ யூனிக் திங், டிஃபென்ஸில் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எனி ஸ்போர்ட்ஸ் யூ வாண்ட் டு ப்ளே யூ கேன் ப்ளே. அதுக்கான நேரமும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அலவும் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கும் அலவுடு தான். இப்போ நம்ம வெளியில் போய்ட்டு விளாடணும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகணும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கும். ஸோ இதுக்கான எப்படி ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வழி, இப்போ ஆஃபீஸர்னால் என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆஃபீஸர் ஆகணுன்னா என்ன எக்ஸாம் எழுதணும். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஆஃபீஸருக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஆர்மி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜும் வச்சுருக்காங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். அப்புறம் மிச்ச பிரான்ச்சஸ்லாம் சொன்னேன்ல, அதுலலாம் வந்து நீங்கள் ஆஃபீஸர் ஆகணுன்னா என்டிஏ மூலியமாக போய்க்கலாம், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. நேவியில் ஜாயின் பண்ணணுன்னா நேவல் அகாடமின்னு இருக்குது. அதுபோக ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நேவி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இதெல்லாம் அவங்களே படிக்க வச்சுருவாங்க. ஃபீஸ் எல்லாம், தங்குறது எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபீஸராக ட்ரைனிங் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கப்போ எழுதலாம். என்டிஏ
ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸனும் இருக்குது. ஸோ இதில் யூனிக் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த செலவு செய்யணும்னு அவசியம் இருக்காது. இப்போ 12th முடித்த உடனே யூ வில் ஜாயின் சம் காலேஜ். அந்த என்டிஏ இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே படிக்க வச்சு ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்க. 21 வயசில் நீங்கள் வந்து ஒரு குரூப் 1 கெஜெட்டட் ஆஃபீஸராக ஆயிடலாம். ஸோ இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுலேயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களே எம்பிபிஎஸ் படிக்க வச்சு டிஃபென்ஸ்லேயே மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபீல்டு ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இது வந்து என்டையர் காஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கையிலேருந்து எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேஷனும் பண்ணிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் பிஜியும் அவங்களே படிக்க வச்சுருவாங்க. டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கோட்டாலாம் இருக்கும், நிறைய காலேஜஸ் ப்ளஸ் மிலிட்ரி கமாண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதுக்கான கோர்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் பிஜி படிக்கிறது இஃப் யூ கோ. அது போக இப்போ நீங்கள் முதல் தலைமுறை டாக்டராக இருக்கீங்க, யாராவது இங்கே டாக்டர்ஸ் எய்ம் பண்ணுறவங்க இருக்காங்களா? ஓகே. ஸோ முதல் தலைமுறை டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா செட்டில் ஆகிறது ஈஸி. வெளியில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் பிஜி படிக்கணும், நிறையா செலவாகும், ஒரு 10 வருஷம் ஆயிரும் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு. பட் இங்கே அப்படி கிடையாது. எடுத்தோடனே உங்களுக்கு வில் கெட் அ குட் பே கிடைக்கும், 1.5 lakhs கிட்ட கிடைக்கும். ப்ளஸ் பிஜியும் பண்ணிக்கலாம். ஒரு 20 years ஒர்க் பண்ணிங்கன்னா வெளியில் வர்றதுனால வந்துக்கலாம், இல்லை 57 வயசு வரைக்கும் உள்ள ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ முதல் தலைமுறை டாக்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 145, 115 மென், 30 விமன். இது எப்படி எடுப்பாங்கன்னா நீட் ஸ்கோர். நீங்கள் நார்மலாக வெளியில் நீட் எழுதணும், அதை வச்சு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதிலேருந்து கட் ஆஃப் வச்சு எடுப்பாங்க இன்டர்வியூக்கு. அங்கே போய்ட்டு ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும், ஒரு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ, அப்புறம் ரேங்க் போட்டுட்டு அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு, இந்தியாவிலே செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னால் அது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ உள்ள பெஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட யூனிஃபார்ம், அந்த காலேஜோட யூனிஃபார்ம். ஏன்னா இது ஏன் பிக்சர்ஸ் காட்டுறேன்னா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அதனால தான் இந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்கேன். யூ கேன் சி. ஸோ நீட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 656 லாஸ்ட் இயரில், அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து 675. ஸோ இந்த மார்க்குக்கு மேலே வாங்கினவங்களெல்லாம் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மேஜராக நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இதுதான் என்னது, இன்றைக்கி இருக்க முப்படை தளபதிகளும் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி மூலிமா வந்தவங்க தான். இது வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு அவங்களே வந்து காலேஜ் படிக்க வச்சு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, டிகிரியும் படிக்க வச்சுருவாங்க 3 years. 3 years முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்மி செலக்ட் பண்ணவங்க ஆர்மிக்கு போயிடுவாங்க, நேவி செலக்ட் பண்ணவங்க நேவிக்கு போயிடுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் செலக்ட் பண்ணவங்க ஏர்ஃபோர்ஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே ட்ரைனிங் நடக்கும், அப்புறம் ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்க. ஓகே. ஸோ இது ஏன் வந்து இதை உருவாக்குனாங்கன்னா, நம்மளே வந்து ஆஃபீஸரை உருவாக்கணும். அவங்க காலேஜ் வெளியில் படிச்சுட்டு உள்ளே வந்துடுறத விட நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணால் இன்னும் பெட்டராக வருவாங்கன்ட்டு 1948 இதை வந்து உருவாக்குனாங்க. இட்ஸ் அ ட்ரை சர்வீஸ். 8000 ஏக்கர் இந்த இது. ஓகே. ஸோ அங்கே நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி பண்ணுவீங்க, எதர் பிஏ, பிஎஸ்சி. இப்போ நேவி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிடெக் பண்ணுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணவங்களும் பிடெக் பண்ணிக்கலாம். இது வந்து 3 years இந்த கோர்ஸ் நடக்கும். அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க, மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து என்டிஏ பில்டிங். ஸோ இது வந்து பாசிங் அவுட் பரேட். 3 வருஷம் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கான பரேட். ஸோ மேலே இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் என்டிஏ தான். இட்ஸ் 7000 ஏக்கர் கேம்பஸ். உள்ள எல்லாமே இருக்கும். உள்ள யூ கிரிக்கெட் ஸ்டேடியம், அதான் மெஸ் ஹால். அந்த ரைட் சைடு கார்னரில் இருக்க தான் சாப்பிட்ற இடம். அங்கே தான் கேடட்ஸ் எல்லாம் போயிட்டு சாப்பிடுவாங்க. எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் கிளாஸ் ரூம்ஸ். அண்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எந்த ஸ்போர்ட்ஸும் விடக்கூடாது. எவ்ரிபடி ஹாஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கேடட் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இப்போ வந்து 6 பேட்ச் போயிடுச்சு, முன்னாடி கிடையாது. இப்போ லாஸ்ட் 3 years தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த என்டிஏக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் நடக்கும். ஒன்று ஏப்ரலில், இன்னொன்று செப்டம்பரில். எவ்ரி இயர் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் 420 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு இருக்கும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர், ஜூன். இதில் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா தான். நீங்கள் 16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். 5 தடவை எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், 6 தடவை எழுதுறதுனாலும்
நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் 12th சிலபஸ் தான் இருக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்புறம் 10th லெவலில் இங்கிலீஷ், யுவர் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் கடைசியாக சொல்கிறேன். சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுனா என்ன, அதை நம்ம எப்படி அட்டன் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பேஷியஸ் கிளாஸ் ரூம்ஸ், ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல், ஜிம்னாசியம், 32 ஃபுட்பால் ஃபீல்டு, ஃபுட்பால் கிரவுண்டு 32 வச்சுருக்காங்க உள்ள, 2 போலோ கிரவுண்ட்ஸ், கிரிக்கெட் ஸ்டேடியம். அது போக உங்களுக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்துருவாங்க. தமிழில் சொல்லுவோம்ல, ஆயக்கலைகள் 64ன்ட்டு, அந்த சிற்பம் அது மட்டும்தான் இருக்காது. மிச்சம் எல்லா கலையும் இங்கே வந்து கற்றுக்கலாம். ஓகே, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. இந்தியாவிலே மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் அங்கே போய் பாஸ்அவுட் டேட் வந்தீங்கனாலே நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க. ஓகே, யூ ஹவ் இன்டோர் ஆர்ட்ஸ், டான்ஸுக்குனே தனியாக கிளாஸ்லாம் நடக்கும். ஸோ இட் வில் பி வெரி குட். அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக், லிட்ரேச்சர், யோகா, ட்ராமாட்டிக்ஸ், மியூசிக் எல்லாமே. இதில் என்னென்னா நம்ம எதுவும் வேணான்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லாமே கற்றுக்கணும். ஓகே, ஸோ என்டிஏ கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்மி சூஸ் பண்ணவங்க ஆர்மிக்கு ஐஎம்ஏக்கு போயிடுவாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி. ஏர்ஃபோர்ஸ் கேடட்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு போயிடுவாங்க. நேவி கேடட்ஸ் வந்து நேவி அகாடமிக்கு போயிடுவாங்க. அதுபோக இந்த என்டிஏ எக்ஸாமோடய சேர்த்து நேவல் அகாடமிக்கும் உங்களுக்கு எக்ஸாம், சேம் எக்ஸாம் தான், சேம் இன்டர்வியூ ப்ராசஸ் தான். பட் இது வந்து நேவிக்கான ட்ரைனிங். இதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து நேவியில் மட்டும் போயிட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க. இது எங்கே நடக்கும்னா கண்ணூர், கேரளாவில் நடக்கும். என்டிஏ அது வந்து புனேயில் இருக்குது. புனே கடக்குவாசலால் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள நேவல் அகாடமி சாய்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த ரேங்க்கில் வந்துட்டிங்கன்னா வில் ஜாயின் நேவல் அகாடமி. இன்ஜினியரிங் டிகிரி படிக்க வைப்பாங்க. அது போக உங்களுக்கு நேவி ரிலேட்டட் ட்ரைனிங், என்டிஏவில் என்னென்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கோ எல்லா ட்ரைனிங்குமே இங்கேயும் கொடுப்பாங்க. இதுவும் 7000 ஏக்கர்ஸ் கேம்பஸ் தான். இப்போ எல்லா நேவி ஆஃபீஸர்ஸும் இங்கே தான் ட்ரைனிங்க்கு போவாங்க, நேவல் அகாடமிக்கு. நானும் இங்கே தான் ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ இதான் வந்து நேவல் அகாடமி. ஸோ பின்னாடி இருக்கிற அந்த மலையில் இருக்க வீடெல்லாம் ஆஃபீஸர்ஸோட வீடு தான். சம் ஆஃப் த இதான் வந்து ஃபுல் கேம்பஸ். யூ கேன் சி பரேட் கிரவுண்ட். ஸோ இங்கேயும் ஸ்போர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. குதிரை ஏற்றம் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நேவிக்குன்னே ஒரு 7 கிலோமீட்டரில் தனியாக பீச் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நேவல் இன்ஜினியரிங் காலேஜ், இது 10+2 பிடெக் என்ட்ரின்னு நோட்டீஸ் போடுவாங்க. இதுவும் எதுக்குன்னா நேவியில் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் போகிறதுக்காக இதில் ஆள் எடுத்து அவங்கள இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு அப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் பார்த்தோம்ல, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பிரான்ச் ரெண்டுலேயும் வந்து ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஐஐடி மார்க்ஸை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதிலேருந்து கட் ஆஃப் எடுத்து இன்டர்வியூக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எஸ்எஸ்பி மட்டும்தான் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். இது வந்து ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதுவும் ஜேடபிள்யூ மார்க்ஸ், ஐஐடி ஜேடபிள்யூ மார்க்ஸை வச்சு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுவும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3.5 lakhsக்குள்ளே எடுத்துருந்தீங்க ரேங்க் அப்படின்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கே வந்து இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. இதர் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஆர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஏதாவது எடுத்துக்கணும். இன்ஜினியரிங் முடிக்கவும் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் இன் ஆர்மியில் வந்து அஸ் அ இன்ஜினியரிங் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். இதுவும் நீட் மார்க்கை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. முன்னாடி ரிட்டன் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ நீட் மார்க் வச்சு எடுப்பாங்க. 450 மார்க்கு கிட்ட நீங்கள் நீட்டில் எடுத்திங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நார்மல் நர்சிங் மாதிரி கிடையாது. இதுவும் ஆல்மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சேம் சேலரி தான் வாங்குவாங்க, சேம் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா எம்என்எஸ் லெஃப்டினன்ட், எம்என்எஸ் கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமான இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கெலாம் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ சேலரியும் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங் சேலரி. இட்ஸ் நாட் அ நார்மல் நர்சிங். ஸோ இதான் வந்து நர்சிங் ஆஃபீஸர்ஸ். நம்ம நிறையா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இது நிறையா போகிறது கிடையாது. இஃப் யூ ஹவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திங், ஏன்னா இது அவங்களே படிக்க வச்சுருவாங்க. நீட் மார்க் எடுத்து ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அது பாஸ் பண்ணாங்கன்னா மார்க் போட்டு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. 4 years நடக்கும். அவங்களே படிக்க வச்சுருவாங்க. பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சுட்டு அங்கேயே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே நீங்கள் 12th முடிச்சுட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி. இங்கே தான் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் நடக்கும். இது வந்து ஓடிஏ, யூ கேன் சி கேர்ள் கேடட்ஸ். இது வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கும் எவ்ரி 6 months வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். சில என்ட்ரிஸ்க்கு மட்டும் உங்கள் காலேஜ் மார்க்கை வச்சு அப்ளிகேஷன் போடணும். காலேஜ் மார்க்கை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் நடக்கும். ஸோ நேவியில் நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று எழுதிக்கலாம். இது வந்து காலேஜ் ஃபைனல் இயர்லேயே எழுதிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இன்ஜினியரிங் தான். இப்போ நேவி நீங்கள் போகணுன்னாலே இன்ஜினியரிங் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். எக்ஸப்ட் எஜுகேஷன் பிரான்ச்சில் வந்து பிஜி அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச்சில் பிகாம் அலோவ் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லா பிரான்ச்சுக்குமே இன்ஜினியரிங் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் சிடிஎஸ் எழுதணும்னா இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தான் நேவிக்கு வந்து எழுத முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. டிகிரி எடுத்துருவாங்க, நார்மல் பிஎஸ்சி படிச்சுட்டு இன்ஜினியரிங் நேவியில் ஜாயின் பண்ணணும்னு வருவாங்க. ஓகே, இஃப் யூ ஹேவ் எய்ம் டு ஜாயின் நேவி, இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து சிடிஎஸ்ன்னு வாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இது வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு கம்பைண்டாக வைக்கிற எக்ஸாம். ஒரே எக்ஸாம் வச்சு நீங்கள் சாய்ஸ் கொடுத்து மார்க் எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு போய்க்கலாம். இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். ஸோ டிஃபென்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் கமிஷன். பெர்மனன்ட் கமிஷன்னா நீங்கள் 57 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பென்ஷன் வரும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், மேக்ஸிமம் 14 years வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பென்ஷன் வராது. ஓகே, உங்கள் 7th இயரில் கேட்பாங்க நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிக்கிறீங்களான்னு. நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஸோ 14 yearsக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்துடும். அதான் என்னது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இப்போது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் போகிறது எல்லாமே பெர்மனன்ட் கமிஷன் தான். எதுவுமே ஷார்ட் சர்வீஸ் கிடையாது. கம்பல்சரியாக நீங்கள் வந்து மினிமம் 20 வருஷம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இல்லை நார்மலாக ஒர்க் பண்ணுறதுனா 57 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், யூ வில் கெட் பென்ஷன். 20 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா பென்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வரதுனா கூட வந்துக்கலாம். ஷார்ட் சர்வீஸ்னால் 10 years தான் ஒர்க் பண்ண முடியும். 14 years நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்க, சிலருக்கு ஆக்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் 12 years ஷார்ட் சர்வீஸில் தான் ஜாயின் பண்ணேன். 12 yearsல வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வில் கெட்ட இந்த ஐஏஎம் மாதிரி உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ப்ளஸ் வெளியில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். மேனேஜரியல் ரோல்ஸில் நீங்கள் போய்க்கலாம். என்னோட ஷார்ட் சர்வீஸில் போகணுமான்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஒன்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கனாலே அது ஒரு பிராண்டு தான். இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் போகிறீங்க, அதானி போகிறீங்க, இல்லை எல்என்டி போகிறீங்க, இல்லை நிறைய பிஎஸ்யூஸ் இருக்கும், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ். அதில் எல்லாமே மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கனாலே ஒரு பிராண்டு தான். ஸோ ஷார்ட் சர்வீஸோ இல்லை பெர்மனண்ட்டோ இது இல்லை. இல்லை நான் பெர்மனெண்ட்டு தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிடிஎஸ் எழுதிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ ஆர்மி இன்ஜினியரிங், நேவி இன்ஜினியரிங். மெடிக்கல்னால் அது இப்போ வந்து ஷார்ட் சர்வீஸில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் எடுப்பாங்க. ஓகே, ஸோ பெர்மனெண்ட்டாக போகணுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் 12th முடிச்சுட்டு போகிறது. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் காலேஜ் முடிச்சிட்டுன்னா சிடிஎஸ் தான், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். அப்புறம் டைரக்ட் என்ட்ரி நேவின்றது உங்கள் காலேஜில் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். காலேஜில் எடுக்கிற மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜென்ரலாக ஒரு 70% மேலே நீங்கள் காலேஜில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ சான்ஸ் வந்துடும். அதுபோக ஷார்ட் சர்வீஸ் ஐடின்னு ஒன்று தனியாக எடுப்பாங்க. இது வந்து சிஎஸ்சி ஐடி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தனியாக எடுத்து உங்களுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 24 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். வயசு தான் ஒரே க்ரைட்டீரியா. மிச்சம் இது மாதிரி 4 attempt 5 attemptன்னு கிடையாது. உங்களுக்கு வயசு இருக்கிற வரைக்கும் எவ்ரி 6 months யூ கேன் கிவ் திஸ் எக்ஸாம்ஸ். ஏர்ஃபோர்ஸ் அகெயின் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் மூலியமாக போகலாம். இல்லை ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஒரு 100 questions ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா இதாயிரும். சிடிஎஸ் வந்து இட் இஸ் அ பெர்மனன்ட் கமிஷன். ஆஃப்கேட் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். அதுபோக என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான சில 10% கோட்டா இருக்கும் சிடிஎஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸில், ஆஃப்கேட்டில். அதே போல் ஆர்மிலையும் என்சிசி என்ட்ரின்னு தனியாக இருக்கும். ஒரு 50 வேக்கன்சி ஷார்ட் சர்வீஸில் கொடுப்பாங்க. ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பெர்மனன்ட் கமிஷன் வர்றது வந்து உங்களுக்கு இதுதான் சிடிஎஸ் மூலியமாக தான் போகணும். இந்த சிடிஎஸ் மூலியமாக தான் ஓடிஏ சிடிஎஸ்னால் 3 பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் ஜிகே இருக்கும். ஓடிஏக்கு வந்து ஒன்லி மேக்ஸ் இருக்காது, இங்கிலீஷ் அண்ட் ஜிகே பேப்பர் மட்டும்தான் இருக்கும். ஓடிஏன்றது ஷார்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு போவாங்க. பெர்மனன்ட் கமிஷன்லாம் ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனுக்கு ட்ரைனிங்க்கு போவாங்க.
அண்ட் யூ ஹாவ் டெக்னிக்கல் கிராஜுவேட் என்ட்ரின்றது இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கெலாம் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜ் மார்க்கை வச்சு அப்ளை பண்ணணும். இதில் டிஜிசின்றது டெக்னிக்கல் கிராஜுவேட் என்ட்ரி இஸ் அ பெர்மனன்ட் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் டெக்னிக்கல்ன்றது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 27 ஃபார் டெக்னிக்கல் என்ட்ரி. எஸ்எஸ்சி டெக் டிஜிசிக்கு 27. இப்போ நீங்கள் ஐஎம்ஏ மூலியமாக போகிறீங்க, சிடிஎஸ்னா 24, ஓடிஏனா 25. இதுதான் ஏஜ் லிமிட். இதில் என்ன ஒன்றுன்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப எழுதலாம். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஃபைனல் இயர்லேயே செலக்ட் ஆகிட்டேன். என்னோடய இன்ஜினியரிங் 7th செமஸ்டர்லேயே காட் செலக்டட். மேலே காலேஜ் முடித்தேன், ஜூனில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு யூனிக் பெனிஃபிட் இதில் டிஃபென்ஸில். ஸோ யார் நீங்கள் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் என்டிஏவும் நீங்கள் வந்து 12th படிச்சுட்டு இருக்க போய் எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அட்டம்ப்ட்ஸ் கிடைக்கும். காலேஜ் முடிச்சுட்டு இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு எழுதுகிறப்போ உங்களுக்கு சில அட்டம்ப்ட்ஸ் வந்து குறையும். ப்ளஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு படபடப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் வந்து ஒரு 1 or 2 years முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எஸ்எஸ்பின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த எஸ்எஸ்பி தான், சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. சரியான புரிதல் இருக்காது. ஓகே. ஸோ கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இங்கிலீஷ் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிகே 120 அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 100 questions. நெகட்டிவ் மார்க்ஸும் இதில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் 12th வரைக்கும் தான். 10th மேக்ஸ் பேப்பர் வந்து 10th மேக்ஸ் தான் இருக்கும். ஆப்டிடியூட் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அதர்வைஸ் நம்ம கால்குலஸ் இல்லை ட்ரிக்னாமெட்ரி அந்த மாதிரிலாம் இதில் வந்து வராது. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த எல்லா கவர்மெண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் இந்தியாவாக இருக்கட்டும், சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்கேட்டாக இருக்கட்டும், காமனாக நீங்கள் வந்து எதில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா கிராமரில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்புறம் வெக்காபுலரின்றது நமக்கு எவ்வளோ வார்த்தைகள் தெரியும் இங்கிலீஷில். நம்ம மதுரை ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து வீக்காக இருக்கிறது வந்து இந்த இங்கிலீஷில் தான், போத் ரிட்டன் அஸ் வெல் அஸ் ஸ்போக்கனில். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். வெக்காபுலரி அண்ட் காம்ப்ரிகென்ஷன்னா இங்கிலீஷ் நம்ம எந்த அளவுக்கு புரியும் அப்படின்றத என்ன சொல்லுவோம், காம்ப்ரிகென்ஷன். இதை பேசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸுமே செட் பண்ணியிருப்பாங்க. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்கும், பேசிக் கிராமர் இருக்கும், பேசிக் காம்ப்ரிகென்ஷன் இருக்கும். ஸோ இது மூணையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். மேக்ஸ் வில் பி 10th லெவல் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் லெவல் தான் இருக்கும். ஜிகே வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் 10th லெவல், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 12th லெவலில் இருக்கும். அதுவும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க, தியரட்டிக்கலாக நிறைய கேட்க மாட்டாங்க. பயாலஜி இஸ் 10th லெவல். ஜிகே வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா போதும். எல்லாமே என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டிசைஃபர் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் வந்து படிச்சிட முடியும். இருக்கலே அதிகமான கன்ஃபியூஷன் வந்து இந்த எஸ்எஸ்பி தான். ஸோ இப்போ நீங்கள் டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இது சரியான புரிதல் இல்லாதனால நிறைய பேர் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இப்போ ஆஃபீஸர் ஆகணும்னா சில குணாதிசயங்கள் இருக்கணும். குவாலிட்டிஸ், ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி இருந்தால் தான் நாளைக்கு உங்களை ஆஃபீஸர் ஆக்குனா அந்த வேலையை வந்து உங்களால் கரெக்டாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தைரியம் இருக்கணும். ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த டே மிலிட்ரின்றது சண்டை போடுறதுக்கு தான். ஸோ தைரியம் இருக்கணும், ஸ்டெமினா இருக்கணும், ரொம்ப நேரம் வேலை செய்கிறதுக்கான ஸ்டெமினா இருக்கணும். அப்புறம் 10 பேரை வேலை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், அந்த டீம் ஒர்க் இருக்கணும், டீம் ஸ்பிரிட் இருக்கணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு ஆஃபீஸர்னால் 100 பேரை வச்சு வேலை வாங்கணும். அப்போ அவங்ககிட்ட நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஓகே. அதுபோக ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து மிச்ச வேலை மாதிரி கிடையாது. யூ ஹவ் டு அவங்கள வந்து நீங்கள் டேஞ்சரில் கூட போட வேண்டியது இருக்கும். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நாளைக்கு சென்னையில் ஃப்ளட்டுனா யார் வந்தா, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் தான் வந்தாங்க. கிரிட்டிக்கலான விஷயம்லாம் நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் 2015 ஃப்ளட்டில். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒருத்தனை உள்ளே அனுப்பணும்னா அவனை மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஸோ அவனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு வேணும். ஒரு ப்ராப்ளம் வந்தால் சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க தெரியணும், உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பிரச்சனையெல்லாம் இது பண்ண முடியும். ஸ்பீடாக வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ்லாம் தேவை. இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து எடுப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் என்னது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இதுதான் இந்த 4 சென்டென்ஸ் சொன்னால் தான் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. நீங்கள் டிஃபென்ஸில் ஆஃபீஸர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த குவாலிட்டிஸை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த ப்ரெசன்டேஷன் அனுப்பி வைக்கிறேன், யூ வில் கெட் இட். ஃபுல் ப்ரெசன்டேஷனையும் கொடுக்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்க.
ஸோ இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? புத்திசாலித்தனம். பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? புத்திசாலித்தனம் இருக்கணும். ஓகே, வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தா அது புத்திசாலித்தனம் கிடையாது. அதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை, ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதான் என்னது? இன்டெலிஜென்ஸ். அப்புறம் ரீசனிங், ஒரு விஷயத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு எது சரி தப்புன்னு சொல்ல தெரியணும். பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சு திறமை. இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்ல, இதுதான் பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எல்லோரும் முன்னாடி நின்று உங்களால் தைரியமாக மனசில் இருக்கிறத வெளியில் புரிகிற மாதிரி சொல்லணும். அப்புறம் தன்னம்பிக்கை வேணும். ஆப்வியஸ்லி ஆபத்தை எதிர்கொள்ளணும்னா தன்னம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதி இருக்கணும். ஆர்கனைசிங் எபிலிட்டி, சரி ஒரு 100 பேருக்கு எப்படி வேலை கொடுக்கணும், இல்லை ஒரு ஏர்க்ராஃப்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தேவையானதை எப்படி கொண்டு வரணும். இப்போ 1 லட்சம் பேருக்கு வந்து சாப்பாடு செய்யணும், நடக்கும்ல. 15 லட்சம் பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க. 15 லட்சம் பேரை அவ்வளோ இதை ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே, இனிஷியேட்டிவ், எல்லாத்தையும் முன்னாடி வந்து நான் செய்யணும். கரேஜ், தைரியம், கோஆப்ரேஷன், எல்லாரோடையும் சேர்ந்து. ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் அ டீம் ஒர்க் தான். எதுவுமே வந்து ஒரு தனியாக கியூபிக்கலில் உட்காந்து நான் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறது கிடையாது. 10 பேரோட சேர்ந்தா போய் வேலை பார்ப்பேன். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இன் அ டீம். அவங்கள மோட்டிவேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து இருக்கணும். சோசியல் அடாப்டபிலிட்டி, யாரு கூட தமிழ்நாட்டுக்காரனோட மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னு இருக்கக்கூடாது. தெரியாத யாரு கூடயும் நீங்கள் போனீங்கனாலும் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த குவாலிட்டியெல்லாம் இருந்தால் தான் ஆஃபீஸராக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஷார்ட்டேஜ்னு சொன்னேன்ல, ஏன் ஷார்ட்டேஜ்னா இந்த குவாலிட்டி இல்லை, அதனால் ஷார்ட்டேஜ். எல்லோரும் வந்துட்டாங்கன்றதுக்காக செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த குவாலிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? அதுக்கு தான் எஸ்எஸ்பி. ஓகே, அதில் நிறைய டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் யார்கிட்ட எந்த குவாலிட்டி இருக்குது, யார்கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒரு நல்ல மாரல் ஆட்டிடியூட் இருக்கணும் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்னா. ஸோ 3 மேஜர் டெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. இப்போ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் ஒரு தனி ஆஃபீஸர் வந்து கண்டக்ட் பண்ணுவார். குரூப் டெஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸர் கண்டக்ட் பண்ணுவார். இன்டர்வியூ ஆஃபீஸர் தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ. ஸோ 3 பேரும் சொல்லணும், ஓகே இவங்கிட்ட ஆஃபீஸியல் குவாலிட்டிஸ் இருக்குது. 3 பேர் டிக் பண்ணால் தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து மொத்தம் 5 நாள் நடக்கும் இந்த இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஒரு பிக்சர் காட்டுவாங்க, அதை வச்சு நம்ம ஸ்டோரி எழுதணும். ஸ்டோரி எழுதிட்டு 10 பேராக பிரிச்சுருவாங்க. நம்ம போயிட்டு நம்ம எழுதின ஸ்டோரியை எல்லாருக்கும் சொல்லணும். அப்புறம் 10 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமனான ஒரு கதையை வந்து சொல்லணும். அதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட். செகண்ட் வந்து ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங்னு ரீசனிங், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங். ஓகே, அது வந்து நார்மலாக நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டே நடக்கும். ஸோ இதிலே தெரிஞ்சிடும் யாருக்கு ஓரளவுக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. யார்கிட்டலாம் இல்லையோ அவங்களாம் அனுப்பிச்சிருவாங்க. அவங்கள மட்டும் அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் செகண்ட் டே வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். இதில் வந்து 4 டெஸ்ட் இருக்கும். தீமாட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட், ஒரு பிக்சர் காட்டுவாங்க, அதுக்கு நம்ம ஒரு கதை எழுதணும். அதே போல் 10 பிக்சர் காட்டுவாங்க, 10 கதை எழுதணும். அப்புறம் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், இதில் வந்து ஒரு வேர்டு காட்டுவாங்க, அதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அதே மாதிரி 60 வேர்டு, 15 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். 60 வேர்டு காட்டுவாங்க, 60 சென்டென்ஸ் எழுதணும். சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட், ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ரோட்டில் போகிறீங்க, அடிபட்டிருக்க ஒருத்தருக்கு என்ன பண்ணுவீங்க, இல்லை உங்கள் பர்ஸு திருடிட்டாங்க, இல்லை வீட்டில் உங்கள் அம்மாவோட சண்டை, என்ன பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு ஆன்சரை எழுதணும். அப்புறம் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட், உங்களை பற்றினே ஒரு எஸ்ஸே வந்து எழுதணும், செல்ஃப். ஓகே, அண்ட் இன்டர்வியூ, இது வந்து பர்சனல் இன்டர்வியூ. இது ஜென்ரலாக மத்தியானம், செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேயில் எப்போயாவது உங்களை வந்து கூப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து இந்த பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட, உங்களை அசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் குரூப் டாஸ்க், இது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே நடக்கும். இதில் வந்து 10 பேராக குரூப்பாக பிரிச்சுருவாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செய்கிற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். லெக்சரேட்ஸ் அப்படின்னா 4 டாபிக் கொடுப்பாங்க. ஒரு டாபிக் சூஸ் பண்ணி 3 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பேசணும். ஓகே, அண்ட் ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க், ஆஃப் குரூப் டாஸ்க், கமாண்ட் டாஸ்க், ஃபைனல் குரூப் டாஸ்க்லாம் சில பொருள்லாம் கொடுத்துருவாங்க. 10 பேர் சேர்ந்து அதை வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு சில ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போகணும். அப்புறம் யூ ஹேவ் ஒரு ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸ் ஒன்று இருக்கும் 3 நிமிஷத்துக்கு. அந்த ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். இந்த 1500 மீட்டர் ரன்னிங், புஷ்அப்பு, புல்லப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆஃபீஸர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். நம்ம ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா ஃபிட்னஸ்னால் எல்லாமே யோசிச்சுட்டே இருப்போம். ஃபிட்னஸ் கிடையாது, இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு பர்சனாலிட்டி தான். ஸோ நீங்கள் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்.
இதில் மட்டும் எது இருக்குது எது இல்லை, இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லாததை டெவலப் பண்ணணும். இதுதான் என்னது நீங்கள் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, கதை எழுதி பார்த்துட்டே இருப்பான். ஆனால் கதை ஏன் எழுதுறோன்னே தெரியாமல் கதை எழுதிக்கிட்டே இருப்போம். நல்ல கதை எழுதுனா போதும். காமனாக பண்ணுற மிஸ்டேக் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, கிரவுண்டுக்கே போகாதவங்கெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பான், அவனே செலக்ட் ஆகிருப்பான். ஓகே, வாழ்க்கையில் விளாண்டுருக்கவே மாட்டான், அவனும் செலக்ட் ஆகிருப்பான். ஸோ ஹிந்திக்காரன் தான் செலக்ட் ஆவான், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா வந்து மிலிட்ரியில் இருந்தாங்க அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து எப்படி வந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை எடுப்பாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் சரி, எந்த ஒரு பிரைபரி மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒருத்தன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணுறவன் பொறுப்பு. நாளைக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கேட்பாங்க, எப்படி உங்களை செலக்ட் பண்ணீங்க, அவங்ககிட்ட இந்த டெஃபிஷியன்சி இருக்குல்ல. ஸோ யாருமே வந்து ஒரு தப்பான செலெக்ஷன் நடக்கவே நடக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்டேஜ்லாம் இருக்கும். நிறைய வேகன்சிஸ் வந்து சம்டைம்ஸ் என்டிஏல கூட ஒரு 15 சீட்டு ஃபில் ஆகாமல் இருந்துச்சு 2 years பேக். புரியுதா? ஸோ நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களோட திறமைகளை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா போதும். ஸோ ஃபைனல் டே கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நிறையா 3 ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்தவங்களை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இவனை ரெக்கமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பேர் ஓகே சொல்லணும். ஓகே, நான் செக் பண்ணி பார்த்தேன், இவன்ட்டு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு 3 பேரை சொல்லணும். 3 பேரை சொன்னதுக்கப்புறம் ஓகே சொன்னாங்கன்னா யூ வில் பி ரெக்கமெண்டட் நாட் ரெக்கமெண்டட் தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கான்ஃபரன்ஸில் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது. ஓகே, ஒன்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்கள் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆஃபீஸர் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் மெடிக்கல் செக்ஸ். இப்போ மெடிக்கல் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மெடிக்கல் டாக்குமெண்ட் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கலாம், இல்லை எங்ககிட்ட கூட வரலாம், நாங்களும் செக் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ எஸ்எஸ்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் யூ டு ரீட் அ லாட் ஆஃப் நிறைய வாசிக்கணும். இப்போ எனக்கு ஒரு புக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நானே ஒரு ஓன் லைப்ரரியாக வைக்கிற அளவுக்கு என்கிட்ட புக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரீடிங் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். டெய்லி பேப்பர் ரீட் பண்ணணும், அப்பப்போ புக்கு ரீட் பண்ணணும், எங்கே போனாலும் ஒரு புக் எடுத்துகிட்டு போங்க, ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதா? ஒன்று ரீடிங் வந்து 2 விஷயத்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். இட் வில் டெவலப் யுவர் கேரக்டர். த அதர் திங் இஸ் உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் ஏன் அகமதாபாத் போனேன், அங்கேயும் என்ன எக்ஸாம் தான் வச்சாங்க, இங்கிலீஷ் ஒரு பார்ட் ஏ இங்கிலீஷ், பார்ட் பி மேக்ஸ். ஸோ நான் நல்லா ரீட் பண்ணதுனால என்னால் ஈஸியாக அந்த எக்ஸாமை என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் சிடிஎஸும் கிளியர் பண்ணேன். மெயின் ரீசன் இஸ் ரீடிங். நிறைய புக்ஸ் வந்து மல்டிபிள் ஜேனரில் ரீட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், பயோகிராஃபிஸ். ஸோ இன்றைக்கி மதுரையில் கூட நல்ல லைப்ரரி இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மெம்பர்ஷிப். ஸோ வாங்கிட்டு ரீட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மாதத்துக்கு 3 புக்காவது ரீட் பண்ணிடு. என்னென்னது, சுயசரிதை ரீட் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் புக்ஸ் ரீட் பண்ணலாம், டெக்னிக்கல் புக்ஸ் ரீட் பண்ணலாம், வேறு என்ன ரீட் பண்ணலாம், ஒரு லிட்ரேச்சரும் ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே ரீட் பண்ணுங்கள். ஃபிலாசபி ரீட் பண்ணலாம். ஸோ இந்த ஜானரில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் அடுக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஜானர்லேயும். ஸோ ஒவ்வொரு ஜானர்லையும் எடுத்து பலதரப்பாக ரீட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூல் புக்ஸ் காலேஜ் புக்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கராக தான் போக முடியும். ஒரு மேனேஜராக போகணும், ஒரு லீடர்ஷிப் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன இருக்கணும், வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட ஒரு 2500 புக்கு கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ புக்கு வந்து என்னது ஐ வுட் ஹவ் ரெட். ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதனால் என்னால் எந்த எக்ஸாமும் என்னால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் ஈஸியாக. ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ் தான். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தால் ஃபிசிக்ஸும் ஈஸியாக படிச்சிடலாம், கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக படிச்சிடலாம், மேக்ஸும் ஈஸியாக படிச்சிடலாம். ஏன் அதெல்லாம் நம்ம படிக்க முடியல, முக்கியமான ரீசன் நமக்கு இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இல்லாதது தான். ஓகே, ஸோ நீங்கள் எஸ்எஸ்பி போனாங்கனாலும் அங்கே ஜிகே இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இன்டர்வியூவில் நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பேப்பர் படித்தா தான் அந்த சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்லாம் வந்து இது பண்ண முடியும். இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகினா பற்றி பேப்பரில் ரீட் பண்ணால் தானே அதை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னா என்ன பண்ணான்னு தெரியும். புக்கு ரீட் பண்ணிங்கன்னா மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஓகே, ஸோ அடிப்படையாக என்ன இருக்கணும், நிறைய வாசிக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஜென்ரல் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. போத் யுவர் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க, இன்டர்வியூலேயும் நிறைய கேட்பாங்க.
அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம ஊர் பசங்க நிறைய செலக்ட் ஆக முக்கியமான ரீசன் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், இங்கிலீஷ் வந்து சரளமாக பேசணும். இப்போ எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து என்னது ஒன்று இங்கிலீஷில் எழுதுவீங்க, கதை எழுதுவீங்க. இன்னொன்று இன்டர்வியூ 1 மணி நேரம் நீங்கள் பேசி தான் ஆகணும். அடுத்து குரூப் டாஸ்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்யூனிகேட் தான் பண்ணுவீங்க. 10 பேரோட சேர்ந்து பேசி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஓகே. ஸோ அப்போ அங்கே என்ன லாங்குவேஜில் பேசுவீங்க, இங்கிலீஷில் தான் பேசுவீங்க. ஸோ நல்லா தைரியமாக பேச பழகிக்கோங்க. ஸ்கூல், காலேஜஸ், ஏதாவது ஒரு ஈவெண்ட் எல்லா இடத்துலையும் போயிட்டு அடிக்கடி பேசுங்க இங்கிலீஷில். ஒன்று ரீட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்துடும். அப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பேச தான் சரளமாக வரும். இப்போ நான் தமிழில் கடன்னு பேசுகிறோம்ல யோசிக்காமல், அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷனாக ஹோல்டு பண்ண தெரியணும் இங்கிலீஷில். ஓகே. அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல், காலேஜஸ் படிச்சிங்கன்னா கிளாஸ் லீடர் ஆகிறது, ஹவுஸ் கேப்டன் ஆகிறது, ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க. நிறையா வாலண்டியராக போயிட்டு பொறுப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அப்போ தான் ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறனா இருந்தால் அவனை எப்படி சமாளிக்கணும், எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்கலி குரூப் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் இல்லை, கிரிக்கெட் இஸ் நாட் அ குரூப் ஸ்போர்ட். ஹாக்கி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால் எல்லோரும் சேர்ந்து விளாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது கபடி, கோகோ, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணோம், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும். லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணும். ப்ளஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு, ட்ராமா, ஆர்ட்ஸு, பேச்சு போட்டி, நடன போட்டி, நாடக போட்டி, எந்த போட்டி இருந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்புறம் ஆர்கனைஸ் ஈவெண்ட்ஸ். இப்போ ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, இல்லை ஊரில் திருவிழா நடக்குது, இல்லை ஏதோ ஒரு என்ஜிஓ வந்து ஏதோ இது பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், புது மனிதர்களை சந்திங்க. நம்ம ஊர் பசங்களுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை கூச்ச சுபாவம். புதுசாக ஆளாக பார்த்தா பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவோம். ஸோ வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெலாம் கூப்பிட்டு போங்க, அங்கே போய் எல்லாருக்கூடயும் பேச சொல்லுங்கள். தெரியாத ஆள்கிட்ட பார்த்தாலும் நமக்கு கூச்சமே இல்லாமல் பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். ஏன்னா எஸ்எஸ்பியில் அதுவும் அதனால தான் நிறைய பசங்க நம்ம ஊர் பசங்க ஃபெயில் ஆகிறது. ஃபஸ்ட்டு அந்த இனிஷியலாக அந்த தயக்கம் ரொம்ப இருக்கும். நம்ம ஒரு 2 நாள் பழகுனா தான் பேசுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் கூச்சம் இல்லாமல் பேசுகிறதுக்கானது இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா போயிட்டு இது ஸோ இப்போ இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நான் காட்டின குவாலிட்டிஸ் எல்லாம் டெவலப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் காலேஜில் நான் இது எல்லாமே பண்ணியிருக்கேன், இதில் எதுவுமே விடலை. ஸோ நான் போன உடனே என்னாச்சு, இமீடியட்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்டே செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்கூல், காலேஜஸில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸாமும் எவ்வளோ பெரிய எக்ஸாம்னாலும் சரி, நீங்கள் நாளைக்கு ஃபாரின் போன டோஃபல் எழுதினாலும் சரி, கேட் எழுதினாலும் சரி, மேட் எழுதினாலும் சரி, ஏன்னா அங்கேயும் இன்டர்வியூ நடக்கும். அங்கேயும் இங்கிலீஷில் தான் டெஸ்ட் வைப்பாங்க, மேக்ஸில் தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ எந்த எக்ஸாமும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், பிடிக்கதோ பண்ணிக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கோட்டாஸ் இருக்கும். இப்போ என்டிஆர்ஓன்னு ஆர்கனைசேஷன் இருக்குது, பெல் இருக்குது, பிஹெச்இஎல் இருக்குது, எல்என்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களை கூப்பிடுவாங்க. ப்ரைவேட்டில் நீங்கள் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். அந்த இன்கம்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வெளியில் வந்தீங்கன்னா அதிகமாக தான் கிடைக்கும். சர்வீஸ் எப்படி சார்? அந்த இதில் அப்பாயின்மெண்ட் சர்வீஸில் இருந்து வருமா, அல்லது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவோம் இதுலேருந்து அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் வருமா சார்? சர்வீஸ் அப்படின்னா 12 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்பாயின்மெண்ட் புது அப்பாயின்மெண்ட் மாதிரி தான். பட் நீங்கள் கொஞ்சம் ஹையர் மேனேஜ்மெண்ட்டில் போவீங்க. ஒரு மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி இதில் அப்பாயின்மெண்ட்ஸில் போவீங்க. பேசிக்கலாக ஒரு அதிகாரி இதில் தான் நீங்கள் வெளியில் வந்து போவீங்க. தேங்க்ஸ் சார். நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்லேயும் போய்க்கலாம், ப்ரைவேட் செக்டர்லேயும் போய்க்கலாம். இப்போ என் கூட படித்த பசங்கள்லாம் ஜெர்மனியில் அமேசானில் இருக்காங்க, ஒருத்தன் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமேசானில் ஒர்க் பண்ணுறாங்க, வில்லிஸ் டவர் வாட்சன், கோல்ட்மேன் சாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன திறமை இருக்குது, அதாவது நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். ஒருத்தவங்க ஸ்கூபா டைவிங்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க சென்டர், சிலர் வந்து ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். சிலர் வந்து மவுண்டனியரிங் கோச்சிங் ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து டீச்சிங்னு ஆசை இருந்தது, நான் டீச்சிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாலே ஒரு லீடர் தான். லீடர்ஷிப் இதை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட தலைமை பண்பு இருந்ததுன்னா நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். இப்போ நான் போயிட்டு ஓகே நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், ஐம் ஆஃபீஸர், எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா 10 பேர் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இல்லை நான் டீச்சிங் பண்ண போகிறேன், காலேஜில் போயிட்டு ஐ வாண்ட் டு பிகம் ப்ரொஃபஸர்னாலும் போய் ப்ரொஃபஸராக ஆகிக்கலாம். ஆஃபீஸர்னாலே ஒரு பிராண்டு தான். யூ கேன் நம்ம பிடிச்சதை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் செக்டர் போனாலும் போய்க்கலாம், அங்கேயும் கோட்டாஸ்லாம் இருக்கும். யூ கேன் ஜாயின். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் எல்லாமே பண்ண முடியுமா? ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய்க்கலாம், சிடிஎஸ் எழுதிக்கலாம். இல்லை, இப்போ நான் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னோட பையனுக்காக தான் வந்தேன். ஓகே, இதில் 179 will be height in பட் +2 காமர்ஸ் குரூப் தான் 392 மார்க். ஸோ காமர்ஸ் குரூப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்டி எழுதுறது கஷ்டம். அது ஃபுல் மேக்ஸ் பேப்பர் இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் டுவெல்த் சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு என்டிஏல மேக்ஸ் பேப்பராக கொடுப்பாங்க. ஸோ காமர்ஸ் எடுத்தீங்கன்னா என்டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிட்டாலுமே அதை கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அவங்க வந்து டிகிரி படிக்கலாம், பிகாம் கூட படிக்கலாம். படித்தாங்கன்னா ஆர்மிக்கு வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க. இப்போ சிடிஎஸ்ன்னு எக்ஸாம் இருந்ததில்ல, சிடிஎஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ஹி வில் பி எலிஜிபிள் ஃபார் ஆர்ட்ஸ் படித்தாங்கன்னா சிடிஎஸ் எழுதிக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆனால் இதில் என்ன பைலட்டாக மட்டும் ஆக முடியாது. நீங்கள் பைலட் ஆகணும்னா 11th 12th நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும். டிகிரி எது வேணாலும் படிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் 11th 12th பைலட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்ட்ஸ் படித்தவங்க போய்க்கலாம். ஏர்ஃபோர்ஸில், ஆர்மியில் வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸப்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா எனி டிகிரி போய்க்கலாம். எங்களுக்கான சரியான புரிதல் இல்லாதனால தான் நான் கேட்குறேன். இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஆர்மிக்கு கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு லெவலில் தான் நாங்கள் பண்ணது. பட் ஆனால் மார்க் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றனால மார்க் லெவலில் கம்மியாகிட்டே வராங்க. பட் இப்போ காமர்ஸ் எடுக்கிறதா இல்லை இதில் ஒரு செக்ஷனில் பிஏன்னு போட்டிருந்தீங்க, பிஏ எடுக்கணும்னா பிஏல என்ன லெவல்? இல்லை, பிஏ அப்படின்றது என்டிஏல சொல்லிக் கொடுக்குறது. இப்போ அவன் பையன் என்ன படிக்கிறான்? காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 12th முடிச்சிருக்காரு. ஸோ அவன் எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாம். ஓகே, எந்த டிகிரி வேணாலும் படிச்சுக்கோங்க. நீங்கள் 3rd இயரில் சிடிஎஸ் எழுதிக்கலாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஓடிஏக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க, ஐஎம்ஏக்கும் போய்க்கலாம். ஐஎம்ஏன்றது பர்மனன்ட் கமிஷன், ஓடிஏன்றது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். புரியுதுங்களா? அவன் டிகிரி முடிச்சுட்டு he can write சிடிஎஸ், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். ஆஃபீஸர் ஆகணும், இந்த எக்ஸாம் தான் அவன் எழுத முடியும். எலிஜிபிள் டிகிரி பட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். டிகிரி பி கம்ப்ளீட். ஆர்மிக்கு எந்த டிகிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நேவிக்கு இன்ஜினியரிங் தான் சிடிஎஸ் மூலயமா போனால். ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து நீங்கள் 10th 12th மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். மேக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. சம் ஆஃப் லெவலுக்கு டிகிரி மட்டும் இருக்கும். ஓகே, மரைன் இன்ஜினியரிங் வந்து அது இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இதில் நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே எக்ஸாம் தான் எழுதணும். சிடிஎஸ் எழுதிக்கலாம். இப்போ நேவியில் வந்து மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா எல்லா பிரான்ச்சுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் சைடில் வந்து மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து அப்ளை பண்ணணும். மரைன் இன்ஜினியரிங்கிறது இட்ஸ் அ டெக்னிக்கல். இது ஷிப்பில் போய்ட்டு இன்ஜின் ரிலேட்டட் வேலை தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸர்ன்றது வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, கப்பல் ஓட்டுறவங்க தான் ஃபஸ்ட் ஆஃபீஸர், இன்ஜின் பார்க்குறவங்க மரைன் இன்ஜினியரிங். ஓகே, ஜெயின் சார். சார், நான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் சார். இப்போ கரண்ட்டாக அஃப்கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கல்ல சார், சிஎஸ்சி ஐடிக்கு ஸ்பெஷல் இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அஃப்கேட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை இந்த ஐடிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி எதுவும்? நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் டெக்னிக்கல் என்ட்ரியில் போகலாம். டெக்னிக்கல் என்ட்ரியில் போகணுன்னா நீங்கள் நேவியில் போகலாம், எஸ்எஸ்சி ஐடின்னு இருக்குது. ப்ளஸ் ஆஃப்கேட் மூலியமாகவும் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு போகலாம். அது போக ஆர்மிலையும் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு போகலாம், எஸ்எஸ்சி டெக் மூலியமாக போகலாம். மூணுலேயுமே நீங்கள் கோரில் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் கோரில் ஒர்க் பண்ணணும், ஐ மீன் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சஸ்க்கு போகணுன்னாலும் நீங்கள் நேவிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, ஆர்மிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் யூ ரைட் த எக்ஸாம்ஸ். ஓகே, நேவிக்கு வந்து உங்கள் காலேஜ் மார்க்கை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். எனக்கு 2 பொண்ணு. மூத்தவங்க வந்து பிடிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிடிஎஸ் ஓகே. கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இந்த 3 கோர்ஸில் போடுறதுனா என்ன ஆப்ஷன் பண்ணலாம்? இல்லை எதுவும் பிடிஎஸ்க்கு தனியாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. டென்டல் ஆஃபீஸராக போகணும்னு நினைக்கிறீங்க, அதானே? அதில் வந்து நீங்கள் பிஜி எழுதணும். பிஜி அங்கே பிஜி நீட்டு
நீட்டு பிஜி எழுதிட்டு நீட் பிஜி மார்க்கை வச்சு உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவோம். அதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸராக வெளியில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு உள்ள மெடிக்கல் ஆஃபீஸராக போகணுன்னா நீட்டு பிஜி எழுதணும். நீட் பிஜி மார்க்கை வச்சு உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை வச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இப்போ பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிடிஎஸ் எழுதி அந்த மாதிரி உள்ளே போகலாம். அதுனா டென்டலாக போக முடியாது, நீங்கள் ஜென்ரல் ஆஃபீஸராக போய்க்கலாம். இப்போ +2 வந்து +1 இந்த ஃபஸ்ட் குரூப் படிக்கிறாங்க, 2வது பொண்ணு. ஓகே. 12 +2 முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் வந்து ஸ்பெஷலாக என்டிஏ கோர்ஸுக்கு ஒரு அகாடமியில் சேர்த்து ட்ரெயின் பண்ணிவிட்டு போகிறது பெஸ்ட்டாக? சரி, அது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். இஃப் யூஆர் கேப்பபிள் நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பர்டிகுலரில் எனக்கு மேக்ஸில் வீக்காக இருக்கேன், ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும்னா அது அப்போ நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சிடிஎஸ் கிளியர் பண்ணேன், நானாக தான் படித்தேன். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து கோச்சிங் சேர்க்கணும் சார். 1 இயர் அதான் படிக்கிறது. அதில் சரி 1 இயர் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து 11லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 12th படிக்கிறப்பே எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 5 அட்டம்ப்ட் இருக்கும். 12th முடிச்சுட்டு எழுதுனீங்கன்னா ஆவரேஜாக 3 அட்டம்ப்ட் தான் இருக்கும், 3 இல்லை 2 தான் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறேன்? பெஸ்ட்டு இப்போ 10th முடிச்சிருக்காங்கன்னா இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். 12th வந்து அந்த செப்டம்பர் வரும்ல, அப்போ வந்து எக்ஸாம் அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே. Jain sir, I finished 11th. I am going to 12th. What are the basic steps I need to follow to pass NDA? NDAக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். ஓகேவா? உங்கள் மேக்ஸ் computer science students. அதான் மேக்ஸ் நல்லா படிக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும். NDAவில் வந்து இங்கிலீஷ் 50 கொஸ்டின் கேட்பாங்க. 20 கொஸ்டின் ஜியாகிரஃபி, 20 கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, 20 கொஸ்டின் ஃபிசிக்ஸ், 15 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, பயாலஜி 8 கொஸ்டின், பாலிட்டி இதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் வரும், 10 கொஸ்டின் வந்து ஜிகே. இதுதான். ஓகேவா? ஸோ நீங்கள் 11th 12th மேக்ஸ் நம்ம அதிகமாக ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிற வந்து மேக்ஸ் தான். ஏன்னா இது வந்து அஸ் குட் அஸ் ஜேடபிள்யூ லெவலுக்கு ஒரு 60% டிஃபிகல்ட்டி இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இன்கேஸ் நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ கோச்சிங். ஓகேவா? இல்லை நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு சரியாக வராதுன்னா யூ கேன் கோ ஃபார் அ கோச்சிங். அது உங்களோட ஓன் இது தான். ஸ்கூலில் நடத்துகிறத நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே சிலபஸ் வந்து அதுதான். நீங்கள் ஸ்கூலில் நடத்துகிறத நல்லா புரிஞ்சு ஆழமாக வாசித்து மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இஃப் யூ ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி வீக்காக இருக்கீங்கன்னா தென் யூ கேன் கன்சிடர் ஃபார் கோச்சிங். புரியுதா? சரி, எனி கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் சிடிஎஸ் போனாலும் உங்கள் 11th 12th சப்ஜெக்ட் தான். மேக்ஸ் வந்து 10th லெவல் தான். புரியுதா? ஸோ ஸ்கூலில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கலைன்னா டெய்லி உட்காந்து படிங்க. ஸ்டடிங் சுட் பி அ டெய்லி ஹேபிட். ஸோ பரீட்சைக்கு முன்னாடி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக உட்காந்து அந்த டயத்தில் வந்து இஃப் யூ புஷ் யுவர் செல்ஃப் அப்போ கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஏதாவது ரீட் பண்ணுங்கள். ஒரு 2 hours 3 hours டெய்லி படிங்க. வாட் எவர் யூ ஆர் ஸ்டடிங், டிகிரியாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், அதை நல்லா ஆழ்ந்து படிங்க. படிச்சிங்கன்னா எந்த எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். Thank you. யா, ஐ எம் கிவிங் கோச்சிங். நாங்கள் வந்து என்டிஏக்கு எல்லாத்துக்குமே சிடிஎஸ், சாஃப்கேட், எஸ்எஸ்பிக்கெலாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். வி ஹாவ் இப்போ 11th கொடுக்குறோம். ஏன்னா என்டிஏ 12th முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப வீக்காக வந்தாங்க. ஸோ வி ஆர் ஸ்டார்டட் இன் 11th இட் செல்ஃப். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி மட்டும் கிளாஸஸ் இருக்கும். வி ஆர் 2020 ஆரம்பித்தோம். டில் நவ் வி ஆர் கிவிங் அரௌண்ட் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது வரைக்கும் போயிருக்காங்க. யா, எனி அதர் கொஸ்டின்? குட். ஜஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டில் பிகாம் மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாம் மட்டும்தான் போக முடியும். ஓகே. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கலில் வந்து போக முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஐ திங்க் ஐ ஹேவ் அ காப்பி. இந்த இதை மினிமைஸ் பண்ணுங்கள், பர்சன்டேஷனை மினிமைஸ் பண்ணுங்கள். கீழே வாங்க. இதில் கீழே 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 வாங்க. இன்னும் கீழே. ஓகே, இன்னும் கீழே 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 இன்னும் கீழே வாங்க. ஸோ இதான் ஆஃப்கேட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்கன்சிஸ் இப்படி தான் வரும். ஓகே. ஸோ ஆஃப்கேட் வந்து ஃப்ளையிங் பிரான்ச். இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th இது படிச்சிருக்கணும். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். எனி டிகிரி இஸ் ஓகே.
கிரவுண்ட் டியூட்டியில் வந்து இது வந்து எல்ன்றது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், எம்ன்றது வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். அது போக பார்த்தீங்கன்னா இந்த அட்மின், லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷன், மெட்டு, இது எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எந்த டிகிரி படித்தவங்களும் போய்க்கலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து பிகாம் படித்தவங்க போய்க்கலாம். மெட்டு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும். எஜுகேஷன் பிஜி படித்தவங்க வந்து எஜுகேஷன் பிரான்ச் வந்து போகலாம். அண்ட் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி சிடிஎஸ்ல வந்து 10% ஆஃப் சீட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்கேட்டில் வந்து 10% ஆஃப் த சீட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் போங்க, இன்னும் கீழே வாங்க. ஓகே, ஐ திங்க் நேவிக்கான இது இல்லை. ஸோ நேவியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கனாலே லாஸ்ட் ஜஸ்ட் கோ அண்ட் டைப் இட் நேவி டைரக்ட் என்ட்ரி 2025. அதில் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு எலிஜிபிள்னு கொடுத்துருப்பாங்க. டிகிரி வந்து இட்ஸ் நாட் அலோட், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பிரான்ச்சுக்கும் இது லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச் மட்டும்தான் அலோட். மிச்சது எல்லாமே இன்ஜினியரிங் தான் பேசிக் எலிஜிபிலிட்டி. இது ஒரு காமனாக வந்து நிறைய அவேர்னஸ் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி தட் வாஸ் ராங். என்சிசி இதிலே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். வி நீட் டு ரெக்டிஃபை தட். ஓகே ஓகே, எனிதிங் எல்ஸ்? Jain sir, I am Sri Suviksha. I have just completed my civil engineering degree at NIT Trichy. So now I have got recommended for SSC Tech Women Entry in this July at Bhopal. So now I am thinking of joining any academy for SSB preparation or I should prepare myself. I am just asking your opinion on it. Okay, opinion means எனக்கெல்லாம் SSB போனப்போ அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஜஸ்ட் வெண்ட் தேர். ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட எல்லா தரமே இருந்துச்சு, நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ நெட்டு அந்த மாதிரி கிடையாது கான்செப்ட்லாம். 2006 நானும் போபாலில் தான் செலக்ட் ஆனேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் என்னால் எல்லாம் பண்ண முடியும்னா நீங்களாக போய் அட்டன் பண்ணுங்கள். செலக்ட் ஆகலைன்னா அகைன் யூ கேன் கம் பேக் அண்ட் கம் டு அஸ். ஏன்னா நீங்கள் ஏன் செலக்ட் ஆகலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ டெஃபிஷியன்சி இருக்குது. தட்ஸ் வை கோச்சிங் எங்கே வந்து எஸ்எஸ்பிக்கு வந்து ஆக்சுவலி கோச்சிங் எப்படி இருக்கணும்னா வி ஹேவ் டு அனலைஸ் யுவர் ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ். அதில் எது இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த இல்லாததை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கானது வந்து ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் வித்தியாசமான ட்ரைனிங் கொடுக்கணும். புரியுதா? இஃப் யூஆர் கான்ஃபிடென்ட் நீங்களே போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லை கான்ஃபிடென்ட்டாக இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வந்து 10 பேர் முன்னாடி நின்று பேச பயமாக இருக்குன்னா தென் கோச்சிங் மஸ்ட்டு. ஏன்னா அப்போ வந்து உங்களை 10 பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு பேச வைப்போம். எப்படி பேசணும் எல்லாமே கற்றுக் கொடுப்போம். ஓகே, இல்லை இப்போ இன்டர்வியூ, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, இண்டிவிஜுவலை பொறுத்து தான். சிலர் வந்து கோச்சிங் இல்லாமல் இது பண்ணிடுவாங்க. சிலர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும், அதை வந்து நமக்கு என்ன நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கோச்சிங் வந்துக்கலாம். இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ் தான். கான்ஃபிடென்ட்னா போய் அட்டன் பண்ணுங்கள். என்னால் எதையும் சமாளிக்க முடியும், பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நானும் அப்படி தான், போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் டவுட் இருந்தாலும் யூ கேன் டேக் த ட்ரைனிங். இட்ஸ் அப் டு யூ. ஓகே சார், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் என்னங்க சார் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இப்போது என்டிஏக்கு பார்த்தீங்கன்னா வி கெட் 25,000 சிடிஎஸ் என்டிஏக்கு. அண்ட் எஸ்எஸ்பிக்கு வந்து 15,000. இப்போ எஸ்எஸ்பின்றது வந்து வி கிவ் எவ்வளோ நாள் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான். ஒரு பையன்லாம் 1 வருஷம் எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்து அப்புறம் தான் கிளியர் பண்ணான். ஏன்னா அவனோட திங்கிங்கை மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா டக்குன்னு மாற்றிடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ சம் வில் டேக் சம் டைம். ஒருத்தனை 1 வாரத்தில் மாற்றிடலாம், ஒருத்தனை 1 மாதத்தில் மாற்றுவோம், ஒருத்தனை 6 மாதத்தில் மாற்றுவோம். ஸோ எஸ்எஸ்பிக்கு வந்து வி கிவ் ப்ரெட்டி மச் நீங்கள் செலக்ட் ஆகிற வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்போம். மிச்ச எக்ஸாம்ஸ்க்கு வந்து 1 டேர்ம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் போதும். ஏன்னா அகெயின் இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட், அதே தான் படிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் திங். எக்ஸாம்ஸுக்கு வந்து வி கிவ் 5 months ஆஃப் ட்ரைனிங் ஃபார் ரெகுலர் பேட்ச். இப்போ வீக்கெண்ட்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து வருவாங்க, இல்லை என்டிஏனா 11th வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க கிளாஸஸ். சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸில் வந்து தே வில் கம். 2 இயர்ஸாவது வேணும் மினிமம் வீக்கெண்ட் பேட்ச் வந்தீங்கன்னா. பண்ணலாம். இப்போ நீங்கள் என்டிஏக்கு படிச்சுட்டிங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிக்கலாம். சிலபஸ் இஸ் சேம். சிடிஎஸ் என்டிஏ சிலபஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எக்ஸப்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ என்டிஏக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே, இப்போ என்டிஏ நீங்கள் ட்ரை பண்ணி முடியலைன்னா யூ ஹேவ் அ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டூயிங் இட் ஆஃப்டர் யுவர் காலேஜுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணவங்க நிறைய பேர் செலக்ட் ஆகவங்க பார்த்தீங்கன்னா என்டிஏ ஃபெயில் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்போயே பார்த்துருவாங்க எக்ஸாம்னா எப்படி இருக்கும்,
எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த காம்படிட்டிவ்னஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஸோ காலேஜில் ஓரளவுக்கு அவங்களுக்கு பொறுப்பு வந்துடும். அப்போ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவாங்க. ஏன்னா இப்போது நிறைய பேர் இப்போ கேட்டிருப்பீங்க எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு யூ வில் ஹேவ் டைம் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் மெட்ரிக் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சி படித்தாலும் சரி, ஐஏஎஸ்சி படித்தாலும் டசன்ட் மேக் பெரிய சிலபஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம புரிஞ்சு படித்தா போதும். யூ கேன் டூ. நான் மெட்ரிக் தான். மெட்ரிக் ஐ கிளியர்ட் எவ்ரி எக்ஸாம்ஸ். ஸோ இட்ஸ் டசன்ட் மேட்டர். சார் ஓகே ஓகே. இருக்குது. உங்களுக்கு வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 26 24 இப்போ நீங்கள் நார்மலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 26 நீங்கள் சிடிஎஸும் எழுதிக்கலாம். அஸ் வெல் அஸ் யுவர் சிடிஎஸ் எழுத முடியாது, டைரக்ட் என்ட்ரி இது பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லைசன்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, சிபிஎல் லைசன்ஸ், லைசன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணணும். நேவி டைரக்ட் என்ட்ரி. சிடிஎஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. தொடர் நிகழ்வுகளின் வரிசையில் ஒரு பகுதியான இன்று நடைபெற்ற விமானப்படை, கப்பல் படை, இராணுவத்தில் அதிகாரி ஆவதற்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து வாசகர் அனைவருக்கும் சொற்பொழிவாற்றி வாசகர் கேள்விகளுக்கு சிறந்த முறையில் விளக்கமளித்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்ற நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த வாசகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வினை வருகை புரிந்த இந்நிகழ்விற்கு சிறப்பித்த நூலகர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.